எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், ஏய் பணங்காய் சம்பாதிக்கிறது பெருசு கிடையாது, நல்லா மனுஷனை சம்பாதிச்சு வைக்கணும், இதுதான் உனக்கு கடைசி வரைக்கும் உனக்கு சோறு போடும். நீ பணத்தை வச்சு பணத்துக்கே அடைஞ்சிங்கன்னா நீ மனிதனுக்குள்ள நீ ஒரு மிருகம் மாதிரி மிஷினாக தான் இருப்ப. அதனால் நல்ல மனிதன் சம்பாதிக்கணும், நிம்மதியான வாழ்க்கை வாழணும், இதுதான் ஒரு மனிதன் தேவைன்னு சொல்லுவார். அது திடீர்னு எங்கள் அப்பா வந்து இறந்து வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுமாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த பசங்களுக்கு வந்து இந்த கல்விக்கு உதவணும்னு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தங்க சாப்பாடு கொடுப்பாங்க, அது இது பண்ணுறேன்னுவாங்க. அதனால நீ அவனுக்கு சாப்பாடு கொடுத்து ஓசியில் ஆக்கத்தோட அவனுக்கு நீ கல்வி கொடுத்துட்டேன்னா அவன் 4 பேருக்கு சாப்பாடு போடுவான். அதனால் எப்போவுமே வந்து கல்வி தான் ஒரு மனிதனை வந்து அசைக்க முடியாத சக்தியாக அந்த உலகத்துக்கு உருவாக்கும். அதனால் முன்னனா படிப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் காமராஜர் வந்து கல்வி இலவசம் கொண்டு வந்திருக்காரு, இலவச கல்வி கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். அப்புறம் அதை பார்த்து வரக்கூடிய தமிழகத்தில் உள்ள வந்த முதலமைச்சர் எல்லாமே உருவாக்கிட்டே இருக்காங்க, ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்குறாங்க. அப்படின்னமோ நம்ம அதை பயன்படுத்தி நல்லா படிக்கணும், 4-5 லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு 4-5 லாங்குவேஜ் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த ஒரு தனிப்பட்ட உனக்குவே ஒரு ஆளுமை வந்துடும். ஒரு 4-5 லாங்குவேஜ் நீ கற்றுக்கிட்டாலே எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னால் நீ ஜெயிக்க முடியும்னு சொல்லி உனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். சரி, நம்மளுடைய சூழ்நிலை நம்மளால் படிக்க முடியல, ஆனால் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நம்மளும் 4 பேர் படிக்க வைக்கணுன்றது ரொம்ப ஒரு ஆசை. அதுதான்.